Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNUSRB ல இருந்து SI நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ இந்த வீடியோல வந்து SI நோட்டிபிகேஷனுக்கு உண்டான சிலபஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வேர் டு ஸ்டடிக்கான PDF லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே அதுல வந்து இருக்குது. சோ இத மட்டும் நீங்க வந்து படிச்சா போதுமானது. ஏன்னா இந்த வருஷம் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து உள்ள வந்து என்ரோல்மென்ட் ஆயிருக்காங்க. அதாவது டிகிரி படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து என்ரோல் ஆனவங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த ப்ரொசீஜரை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வருஷம் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நீங்க கிராக் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து 100% வந்து நம்ம ஷேரா வந்து சொல்ல முடியும். சோ இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல வந்து சிலபஸ் வந்து நீங்க நாலேஜ் வந்து எடுக்கணும். சிலபஸே தெரியாம நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. அது வந்து தப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பத்தி நம்ம பிரீஃபா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு உண்டான சிலபஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அவங்க அபிஷியல் வெப்சைட்லயே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிலபஸ் அப்படிங்கிற நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து சிலபஸ் அப்படிங்கிற PDF வந்து ஓபன் ஆகும். இந்த இடத்துல மேல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் நம்மளுக்கு வந்து ஆயுதப்படைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ட் 1 அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி வழக்கம் போல இவங்களும் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பார்ட் 1 அப்படிங்கிறது தமிழ் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 40 மார்க் நீங்க மினிமம் எடுத்திருந்தால் மட்டுமே பார்ட் பி பேப்பர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 100 மார்க்குக்கு நீங்க 40 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து எடுத்திருக்கணும். சரிங்களா? மினிமம் 40 மார்க் எடுத்திருக்கவங்களால தான் வந்து அடுத்து வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க தமிழ் வந்து நல்லா வந்து அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த தமிழ் வந்து என்னென்ன யூனிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறது கீழ வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஓபன் கேண்டிடேட்ஸே நம்ம பேசலாம். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். பட் நம்ம காமனா வந்து பாத்தீங்கன்னா ஓபன் தான் வந்து அதிகமா வந்து மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்க சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு டு டெஸ்ட் டு பேசிக் நாலேஜ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு மேல அதுக்கு மேல இருக்கக்கூடியதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கவர் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பகுதி ஆள வந்து எழுத்து இலக்கணம் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி சொல் இலக்கணம், அதே மாதிரி வந்து பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொழித்திறன், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், எதிர் சொல்ல எழுதுதல், அதே மாதிரி பொருந்தாத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்துறது, இதெல்லாமே வந்து எதுல நடக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நீங்க வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல உள்ள எல்லா விஷயமே நீங்க வந்து குரூப் 4ல வந்து பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பா நீங்க இங்கேயும் வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா இந்த டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன். பட் குரூப் 4 அப்படிங்கிறது 10th லெவல் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அதே மாதிரி பகுதி ஆ வந்து கண்டிப்பா நீங்க தமிழ் கிராமர்ஸை கண்டிப்பா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் அப்படிங்கறது நீங்க வந்து பகுதி அவனால வந்து இலக்கியங்களை நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பகுதி ஈல வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கணும். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல நீங்க எடுத்து தமிழ் புக்கை கவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அந்த வேர் டு ஸ்டடிலயுமே உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதுமானது. பட் சிலபஸை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம மேல பார்த்தது எல்லாமே வந்து பார்ட் ஏ, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்க வந்து அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பா 40 மார்க் எடுத்திருந்தால் மட்டுமே அடுத்த பேப்பர் வந்து திருத்துவாங்க. சரிங்களா? இப்போ பார்ட் பி, சாரி பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருக்காங்க ரிட்டன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஓபன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. த மெயின் written examination for open quota candidates will be for 70 marks considering 140 objective type questions அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா half mark வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுல 70 மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மினிமம் வந்து 25 மார்க்ஸ் ஆஃப் குவாலிஃபைடு, நீங்க குவாலிஃபைடு ஆகணும் அப்படின்னா 25 மார்க்ஸ் மினிமம் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதுமே நீங்க வந்து பக்காவா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வில் பி கன்சிடர் ஆஃப் அப்படிங்கிறதுல பார்ட் ஏ, அதாவது பார்ட் செகண்ட்ல வந்து பார்ட் ஏ உள்ள வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கறது வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல 40 மார்க்கு வந்து கேட்கறாங்க. ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப் மார்க் அப்படிங்கிற வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் பில
சைக்காலஜி டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். அது வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க 30 மார்க்குக்கு. சரிங்களா? இதுவுமே நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே பார்ட் ஏல எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. ஜெனரல் நாலேட்ஜ். ஜெனரல் நாலேட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்தியன் பொலிட்ரி, அதாவது இந்தியன் பொலிட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இன்னைக்குமே அதான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு தேவையே இல்ல. நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது வந்து அரசியலை பத்தி படிக்க வேண்டாம். அரசியல் அமைப்பு அப்படிங்கறத பத்தி, அதாவது இந்தியன் பொலிட்ரியை மட்டும் நீங்க வந்து படிச்சா போதுமானது. அரசியலை பத்தி இந்த கட்சி வந்து அங்க பண்ணாங்க, இந்த கட்சி இது பண்றாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அரசியல் அமைப்பை பத்தி நம்ம வந்து படிச்சாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ்ல வருது. கண்டிப்பா நீங்க கரண்ட் அஃபேர்ஸுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ல வந்து பாருங்க சைக்காலஜி டெஸ்ட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும் சேம் தான். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சேம் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. லாஜிக் அண்ட் அனலைஸ் அப்படிங்கறதுல வந்து லாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நியூமெரிக்கல் அனலைஸ் அப்படிங்கறது ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ் எல்லாம் வந்து ஆக்ட்ல வந்து படிக்கிறோம். பட் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேவையில்லை. சரிங்களா? மேல இருக்கக்கூடியதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. திரும்பவும் சொல்றேன், பார்ட் 1 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து 100 மார்க்குக்கு நம்மளுக்கு 40 மார்க் மினிமம் வந்து எடுத்தா நம்ம வந்து பாஸ். ரெண்டாவது வந்து பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு 140ல வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 25 மார்க்ஸ் மினிமம் நீங்க வந்து எடுத்திருந்தா குவாலிஃபைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஜெனரல் நாலேஜ்ல வந்து 80 கொஸ்டின்ஸும், சைக்காலஜி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வேர் டு ஸ்டடி நம்ம வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன புக்ஸ்ல நம்ம வந்து சிலபஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்தவங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க சிலபஸ் வந்து சொல்லிட்டீங்க, ஆனா எங்களுக்கு வந்து எப்படி வந்து செக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல பிசிக்ஸ்ல வந்து பாருங்க. பிசிக்ஸ்ல வந்து செகண்ட் லெசன் 7th ஸ்டாண்டர்ட்ல 3rd டெர்ம் புக்ல வந்து நீங்க செகண்ட் லெசன்ல இருந்து எடுத்து வந்து படிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து 8th லெசன்ல வந்து படிக்கணும். 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து 9th லெசன் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுக்கு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்பியல் அளவீடு இருக்கும். இயற்பியல் வந்து விசை அழுத்தங்கள் இருக்கும், மின்னியல் இது எல்லாமே வந்து நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனி டாபிக்ல எடுத்து படிச்சு நீங்க வந்து ரெடியானா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கரெக்டா நம்ம ஆன்சர் வந்து பண்ண முடியும். சோ பிசிக்ஸ்ல இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். எல்லாமே எந்தெந்த புக்ஸ்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லிசன்ஸ் வைஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் டாபிக் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்ஸுமே நீங்க கரெக்டா எந்தெந்த ஸ்கூல் புக்ல எந்தெந்த லெசன்ல வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி உயிரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உயிரியல் முக்கிய கோட்பாடுகள், உயிரியல் உள்ள உயிரில் இருக்கக்கூடிய உயிர் உலகின் வகைப்பாடுகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம், மரபியல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம வந்து படிச்சிருப்போம். கண்டிப்பா இது எல்லாமே ஸ்கூல்ல இருந்து படிச்சுதான் நம்ம வந்திருப்போம். பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜியோகிராஃபி புவியியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே மோஸ்ட்லி வந்து அதிகமா தான் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்க வந்து கவர் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரியிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6th to 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகங்கள், அதே மாதிரி வந்து சோழர் சேலர் பாண்டியர்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில கண்டிப்பா வரும். விஜயநகர பேரரசு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பொலிட்ரியில முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிங்க. பொலிட்ரியில வந்து நியூஸ் பேப்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸுமே பொருளாதாரத்திலுமே வந்து நம்மளுக்கு இந்திய பொருளாதாரம், 5 திட்டங்கள், குழு திட்டங்கள், அதே மாதிரி வங்கிகள், பணம் பரிமாற்றம், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் இது எல்லாமே கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். மக்கள் தொகை, வேலை வாய்ப்பு, வறுமையின்மை, வேளாண்மை இது எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து வரும். அது வந்து 10th 11th 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து ஒரு பாயிண்ட் வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த டாபிக் வைஸ் நீங்க வந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா?
அதுக்கப்புறம் மேக்ஸ் உங்களுக்கு சொல்லவே வேணாம். மேக்ஸ்ல அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதாவது மீச்சிப்பா மீபி வா சதவீதம் போடுறது, அதே மாதிரி லாப நட்ட கணக்கு எடுக்கிறது, விகிதத்துக்கும் வித்தியாசத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதே மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதே மாதிரி நேரம் மற்றும் வேலை. ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒருத்தர் வந்து இந்த நேரத்துல இந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சாங்க, அப்ப இந்த நேரம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுத்தொடர், பெருந்தொடர் வரிசையை வந்து டிஃபரெண்ட் பண்றது, எண்களுக்கும் இயற்கணிதத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், அதே மாதிரி அளவியல், நிகழ்தகவல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸ்ல வந்து வரும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமே நீங்க அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை லெசன்ஸ்ல இருக்கக்கூடியதான் ஒன் பை ஒன்னா நீங்க டாபிக் வைஸ் வந்து படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். சரிங்களா? இந்த வேர் டு ஸ்டடிக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் மொபைலே நான் பார்த்து படிச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. மொபைல்ல பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு படிக்கும் போது நீங்க ஒன் பை ஒன்னா திருப்பி பார்க்கும்போது தான் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். மொபைலே எடுத்து நம்ம படிக்கும்போது மொபைல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது மேல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம மைண்ட் வந்து அங்க போயிடும். அப்படிங்கறதுனால நீங்க மொபைல்ல வந்து எடுத்து பார்க்கறத தவிர்த்துட்டு உங்களுடைய சிலபஸ் வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேர் டு ஸ்டடியும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கண்டிப்பா எஸ்ஐ எக்ஸாம் நீங்க வந்து கிராக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.